ஹாய் மக்களே, சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து போட்டுட்ருக்கேன். உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனல்லேருந்து ஒரு சூப்பரான வீடு வந்து பார்க்க வந்திருக்குங்க. இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்குறது முன்னாடி இது இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு லேண்டு பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களும் நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். இது வந்து ஒரு 1022 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் 1950 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்குங்க. 3 பெட்ரூம் ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் கேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கொயர் டியூப் ப்ராடில் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தாங்க. எந்த வித ப்ரோக்கரேஜ் நம்ம சார்ஜ் பண்ணுறதில்ல. டேரெக்டாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா, இல்லை டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும், அதை கால் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் பில்டரை காண்டாக்ட் பண்ணி இந்த வீடை அழகாக வாங்கலாங்க. ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1,20,00,000 சொல்கிறாங்க. கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. நல்ல ஒரு 40 ஃபீட் மெயின் ரோடுக்கு ரொம்ப நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ஃபீட் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். மெயின் டோரு உங்களுக்கு கேட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்கொயர் டியூப் ப்ராடில் ஸ்ட்ராங்காகவே பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு இனோவா டைப் கார் கூட நிறுத்தலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13.5 14 கிட்ட வருங்க. இந்த லென்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 ஃபீட் வருங்க. மேலே அழகாக வந்து பட்டி பார்த்து உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட்லாம் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. இந்த சைடில் செட் பேக் விட்டுருக்காங்க. செட் பேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஒரு 2 ஃபீட் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே செட் பேக் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் கார் பார்க்கிங்கோட வியூ தான் காட்டுறேன். இந்த ஏரியா நியர்பையில் நம்ம லேண்டும் வச்சுருக்கோங்க. இது வந்து சைட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெருகம்பாக்கம் அர்ஜுன் தோட்டம் பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் மெயின் ரோட் மேலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி சொல்லலாம், அந்த அளவுக்கு பக்காவாக இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய விண்டோ இங்கே கொடுத்துருக்காங்க, ஹாலில் வரும். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேட்டு ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கேட் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேட்டு, ஃபோல்டபுள் டைப்பில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா டீக்கில் அழகாக வந்து பாலிஷ் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க. ஸ்டைலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எலிகன்ட் ஸ்டைலில் அழகாகவே பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ட்ரானோடனே நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஹால் தாங்க. இது வந்து ஹால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஹால் வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க. இந்த ஹாலோட இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 ஃபீட் வருங்க. இந்த விட்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 18 ஃபீட் வருங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க. ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஜன்னல், இது ஒரு ஜன்னல், ப்ளஸ் இது வந்து ஒரு ஓப்பன் டு ஸ்கை வந்து கார்டன் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கே டிவி யூனிட் வச்சிங்கன்னா இந்த சைடில் உங்களுக்கு வந்து ஒரு எல் டைப்பில் சோஃபா போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அழகாகவே இருக்குது. நல்ல வந்து ஒரு ஒரு விண்டோ வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட இது வந்து 5 அடி வருங்க. 5க்கு ஒரு 4 அடி வந்து நல்ல ஒரு பெரிய விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல ஒரு பெரிய விண்டோ தாங்க. எதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய விண்டோ கொடுக்குறதுனா வெளிச்சம் காற்று நல்லாவே இருக்குங்க. இது ஒரு கார்டன் ஏரியா. நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்க, வீடு வாங்குகிறோம் இப்போ கட்டுற வீடுலாம் கார்டனே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்காக தான் இது அழகாக ஒரு கார்டன் ஏரியா பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா இது ஓப்பன் டு ஸ்கைன்றதுனால உங்களுக்கு வந்து மழை தண்ணி வந்தாலும் உங்களுக்கு வந்து இது பாருங்கள், மேலே பாருங்கள், ஓப்பனாகவும் வச்சுருக்கலாம். நீங்கள் வேணும்னாலும் ஒரு அழகாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் போட்டும் நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ மழை தண்ணி உள்ளே வராத மாதிரி. ஸோ வேணும்னாலும் மழை தண்ணி வரா மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஒரு அழகான ஒரு கார்டன் ஏரியா. கார்டன் செட்டப் நல்லாவே உங்களுக்கு வந்து ப்ரீமியமாக இருக்குது. இது வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கனாலும் கொஞ்சம் மாடிஃபை கூட பண்ணி தரலாங்க. இந்த சைட்லேயும் ஒரு டோர் அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கு தருதுங்க. இந்த ஏரியா வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைனிங் ஏரியாவாக வச்சுக்கலாம். அதுக்கு இப்போ தனியாகவே இங்கே செப்பரேட் பண்ணி ஒரு ஃபால் சீலிங் ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க. ஹால்லையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வந்து எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு சூப்பராக ஒரு ஃபால் சீலிங் அழகாக பண்ணியிருக்காங்க. நல்லா பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குங்க இந்த வீடு. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லொக்கேஷனு. பக்கத்துலேயே ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்பிபி ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, சைத்தன்யா ஸ்கூல் இருக்குது. எல்லா ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு நியர்பை. பஸ் போகிற ரோடுக்கு ரொம்ப நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. இது வந்து கிச்சன் வந்து வாயுமொழியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9.5க்கு ஒரு 14 சைஸில் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு கிச்சனில் ஒரு சர்வீஸ் ஏரியாவும் இருக்குது. இங்கே ஒரு ஜன்னலும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிரானைட்டில் உங்களுக்கு கவுண்டர் டாப் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து இன்டீரியர் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஷெல்ஃபு, லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. பில்டர் தரப்பில் உங்களுக்கு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அழகாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இது பண்ணிக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு
செட்பேக்குக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோரு. இது வந்து கிச்சன்லேருந்து ஒரு செட்பேக் ஏரியா தாங்க. நல்லா அழகான செட்பேக் ஏரியா தான். பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த செட்பேக் ஏரியா. இந்த சைடில் வந்து நேராக போய் லெஃப்ட் போனீங்கனாலும் நீங்கள் அந்த சர்வீஸ் ஏரியாவை ஜாயின் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு செட்பேக் ஏரியா தான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே ஒரு ஸ்கை வரைக்கும் ஓப்பனாகவே இருக்குங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இங்கே ஒரு சின்ன ஒரு இது மாதிரி சிட் அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் வந்து பஸ் போகிற ரோடுங்க. ஸோ பஸ் போகிற ரோடு மேலேயே இந்த சைட் இருக்குது. ஸோ பஸ் போகிற ரோட்லேருந்து ரொம்ப 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 நியர்பை தாங்க. நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் தடிக்கு விழுந்தா பஸ் ஸ்டாப்பு, தடிக்கு விழுந்தா பஸ் ஸ்டாப்புன்ட்டு. இது வந்து உண்மையாலுமே தடிக்கு விழுந்தா பஸ் ஸ்டாப் தாங்க. ஏன்னா நீங்களே பார்த்தீங்க மெயின் ரோடு எவ்வளோ நியர்பையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. வாங்க கீழே இருக்க பெட்ரூம் பார்த்துடலாம். கீழே இருக்க பெட்ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது ஒரு ரெஸ்ட் ரூமு. ரெஸ்ட் ரூமோட டோரு WBC டோர் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒட்டி உங்களுக்கு வந்து அழகாக வந்து இந்த வென்டிலேஷனோட இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 5ன்ற சைஸில் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து கீழே இருக்க ஒரு பெட்ரூமோட டோரு அழகான ஒரு ப்ளஸ் 2 டோர் தான். உள்ளே என்ட்ரானிங்கன்னா 2 ஜன்னல் வச்சு, இது ஒரு ஜன்னல், இந்த சைட்லேயும் ஒரு ஜன்னல் இருக்குங்க வச்சு ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9x9ன்ற மாதிரி இந்த பெட்ரூம் இருக்குங்க. டைல்ஸை பற்றி சொல்லி ஆகணும். அழகாக ஒரு மார்பிள் ஃபினிஷில் டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஷெல்ஃபு, லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அது வந்து அழகாக வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. கீழே இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்தாச்சு. வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க இதுவும் பெட்ரூம்ஸையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஸ்டெப்ஸுக்கு கீழே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான இடம். இதில் வந்து இன்வெர்டர் பாயிண்ட்டு, உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனு எல்லாமே இந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே உங்களுக்கு வந்துடுங்க. அதுவும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு தாங்க. ஸோ இப்போ வந்தீங்கன்னா கொஞ்சம் மாடிஃபிகேஷன் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் அழகாக பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்ல வந்து ஃபுல்லாக ரெயிலிங் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் ஒரு அழகாக ஸ்டெப், இதுக்கு வென்டிலேஷனுக்கு ஒரு நல்ல பெரிய இதுவும் வச்சுருக்காங்க, ஜன்னலும் வச்சுருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குங்க. நிறைய டியூப்ளெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹால் டைப்பே வராது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக வந்து ஒரு ஹால் செட்டப் இருக்குங்க. வாங்க ஃபஸ்ட்டு இந்த பெட்ரூம் பார்த்துக்கலாம். இந்த பெட்ரூமோட டோரும் அழகான ஒரு ப்ளஸ் 2 டோர் தான். உள்ளே என்ட்ரானோடனே நல்ல ஒரு டபுள் கலர் ஷேடில் இந்த பெட்ரூம் இருக்குங்க. உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் நல்ல ஒரு பெரிய ஒரு ஃப்ரெஞ்ச் லாஃப் விண்டோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13.5க்கு ஒரு 17ன்ற சைஸில் உங்களுக்கு மேலே வந்து எல்இடி ஸ்பாட் லைட்லாம் வந்து அழகாகவே இருக்குங்க. எல்இடி ஸ்பாட் லைட்லாம் வச்சு உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு அழகான ஒரு வெளிச்சம் வந்து நல்லா பெருசாகவே இருக்குங்க. ஸோ ரோட் சைட் வியூ எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பாருங்கள். இந்த பக்கத்தில் தான் வந்து காசா கிராண்ட் எலிஷியம் இருக்குங்க. ஸோ மெயின் ரோடுக்கு ரொம்ப ரொம்ப நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. சுற்றி நல்லா வீடுங்கள்லாம் இருக்க பகுதி தான். இது வந்து பஸ் போகிற ரோடு, அதனால் உங்களுக்கு வந்து இன்னும் வந்து ப்ரீமியமான ஒரு லொக்கேஷனில் இருக்குங்க. இங்கேருந்து பிஎஸ்பிபி ஸ்கூல் ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸில் வருங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க பார்க்குறோம். எவ்வளோ ஸ்பேஷியஸாக ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு பெட்ரூமோட டோரு, அதுவும் வந்து ஒரு WBC டோர் தான். உள்ளே என்ட்ரானிங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 6க்கு ஒரு 8ன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. வித் வென்டிலேஷனோட அழகாகவே பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் பார்த்துட்டோம். வாங்க ஃபைனல் பெட்ரூம், 3rd பெட்ரூம் போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஹால் பற்றி சொல்கிறேன். இதில் டிவி யூனிட் வேணாலும் வச்சுக்கலாம். இங்கே வாஷிங் மிஷினுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் டு ஸ்கையில் உங்களுக்கு வந்து தெரிகிற ஒரு இடம் தாங்க. ஸோ ஓப்பன் டு ஸ்கையில் மேலே வந்து தெரிகிற ஒரு இடத்துல தான் இந்த லாபி இருக்குது. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் டைப் தாங்க. மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா டிவி வைக்கிறதுக்கு அங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 அடி வருங்க. இந்த சைடில் ஒரு 15 அடி வருங்க. ஸோ அதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே இந்த ஹால் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட 3rd அண்ட் ஃபைனல் பெட்ரூம். நல்ல டோர் வந்து நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் நல்ல ஒரு எலிகன்ட் ஸ்டைலில் சூப்பராக இருக்குங்க. அந்த டோரு பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது. உள்ளே என்ட்ரானிங்கன்னா டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து 2 ஜன்னல் வச்சுருக்காங்க. எவ்வளோ வந்து வெளிச்சம் காற்று எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பெட்ரூமோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14க்கு ஒரு 16ன்ற மாதிரி
அழகாக வந்து எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குங்க. இந்த மாதிரி வீடு எங்கேயும் பார்த்துருக்கவே முடியாது. அட்டகாசமான வீடு. ஒரு சின்ன சின்ன இடத்தையும் வந்து பில்டர் தரப்புலேருந்து வேஸ்ட் பண்ணாமல் அழகாக வந்து உங்களுக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கு தருதுங்க. இதில் ஒரு டோரோட இது ரெஸ்ட் ரூமோட டோரும் டபிள்யூபிசியில் பண்ணியிருக்காங்க. ஸோ தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகாது. அது மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் தான். ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்ட் ரூம் அழகாக பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. பார்க்கறதுக்கு நல்ல ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம். அது வேணாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடியோ லேண்டு பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான வீடு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களுக்கு டாடா சி பாபா.